உலகெங்கிலும் இருக்கும் ரியல் ஒன் ஆன்மீகம் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. 5 கிரகங்கள் உச்சமடைய போகிறார்கள். உச்சம்னா என்ன? 5 கிரகங்கள் ஒரே வீட்டில் சேரப்போகிறார்கள், மீனம் எனும் வீட்டில். இந்த 5 கிரகங்கள் மீனம் வீட்டில் சேர்வதால் யாருக்கெல்லாம் என்னென்னலாம் நடக்கப் போகிறது? உலகம் பிரளயத்தில் ஆழ்ந்து விட போகிறதா? போன வருஷம் நிறைய பேர் சொன்ன மாதிரி பெரிய சுனாமிகள்லாம் வருமா, பெரிய பெரிய டால்ஃபின் மீன்லாம் வந்து நீச்சல் அடிக்குமா போன்ற நிறைய விஷயங்கள் இந்த 5 கிரகங்களால் ஏற்பட போகிறது. இந்த 5 கிரகங்கள் இணைவு என்பது சாதாரண விஷயம் அல்ல. ஒரு கட்சி தலைவர் இருக்கிறார், அவர் ஒரு கொள்கையை தலைமையேற்கிறார். இன்னொரு கட்சி தலைவர், இன்னொரு கட்சி தலைவர், இன்னொரு கட்சி தலைவர், இன்னொரு கட்சி தலைவர், 5 கட்சி தலைவர்களை ஒரே மேடையில் அமர வைப்பது எத்தனை பெரிய சிக்கலோ அதைவிட பெரிய சிக்கல் 5 கிரகங்கள் ஒரு ராசியில் அமையப்பெறுவது. இவர்களால் நன்மைகள் ஏற்படுகிறதோ இல்லையோ, தீமைகள் ஏற்படாமல் இருக்க வேண்டுமே என்பதுதான் எல்லாரோட வேண்டுதலுமே. இந்த 5 கிரகங்களும் ஒன்றாக சேர்ந்தால் பலவிதமான திருப்பங்கள் ஏற்படும். உச்சம் பெற்ற சுக்கிரனோடு ராகு சேருகிறார். சுக்கிரமித்திரன் ராகு எனும் பெயர் அவருக்கு உண்டு. சனியுடன் சூரியன் சேருகிறார். சூரியன் ஹைலி மேனேஜ்மெண்ட், சனி ஹைலி டெக்னிக்கல் பர்சன் என்று சொல்லுகிறார்கள், புரட்சி தலைவர் என்று சொல்லுகிறார். இதில் புதன் வேறு சேருகிறார். இப்போ என்ன ஆகும் என்றால், இவர்கள் எல்லாருமா சேர்ந்து இந்த மீன ராசியை ஒரு வழி பண்ண போகிறாங்க. இவர்களை இந்த மீன ராசியை ஒரு வழி பண்ணுறதுனால உலகம் சமநிலை பெற வேண்டும், உலகம் சமநிலை பெற வேண்டும். இந்த ஒரு பக்கம் மேடில் இத்தனை கிரகங்கள் வந்து நின்றுனா இன்னொரு பக்கம் கீழே பள்ளமாயிடுச்சு. அப்போ என்ன ஆகும்னா, இவர்கள் இதை சரி செய்ய இறைவன் என்ன செய்ய போகிறார்? எத்தனை வெள்ளங்கள் வரப்போகிறது, எத்தனை பெரிய மாற்றங்கள் ஏற்பட போகிறது, எத்தனை பெரிய சீரழிவுகள் ஏற்பட போகிறது என்பதை குறித்தெல்லாம் நாம் பார்க்கவிருக்கிறோம். அதே நேரத்திலே எந்தெந்த ராசிக்காரர்களுக்கெல்லாம் குழந்தை பிறக்கப் போகிறது, எந்தெந்த ராசிக்காரர்களுக்கெல்லாம் திருமணமாக போகிறது, யாரெல்லாம் வந்து குழந்தை பெற்றுக்க போகிறா, யாரெல்லாம் வந்து வேலை கிடைக்க போகுது, யாருக்கெல்லாம் வந்து என்ன மாதிரியான நற்பலன்கள்லாம் ஏற்பட போகிறது போன்ற விஷயங்கள் எல்லாத்துக்கும் பதிலாக இந்த 5 கிரக சேர்க்கை என்பது நடக்கவிருக்கிறது. சும்மா இல்லை சார், சனி சூரியன் ஒரே வீட்டில் இருக்கிறது சும்மாலாம் கிடையாது. சும்மா கிடையாது. சுக்கிரனும் ராகுவும் ஒரே வீட்டில் இருக்கிறது சும்மா கிடையாது. சூரியனும் புதனும் ஒரே வீட்டில் இருக்கிறது. இது ஒன்று யோகம். சூரியனும் புதனும் சேர்ந்தால் புதாதித்ய யோகம் என்று அழைக்கிறார்கள். உச்சம் பெற்ற சுக்கிரனோட நீச்சம் பெற்ற புதன் சேர்ந்தால் அது நீச்சபங்க ராஜயோகம் என்று அழைக்கிறார்கள். ஆக இந்த கிரகங்கள் எல்லாம் ஒன்றாய் சேருவதால் ஏற்படக்கூடிய நற்பலன்கள் என்ன என்பதை நாம் ராசி ரீதியாக பார்க்க போகிறோம். கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு 2ஆம் வீட்டிலே சுக்கிரனும் ராகுவும் சூரியனும் புதனும் ஒரு ஊரே இருக்குது. 4ஆம் வீட்டிலே குரு பகவான் இருக்கிறார். 4ஆம் வீட்டில் இருக்கும் குரு உயர்கல்வி, உயர் பதவி, மரியாதை, கௌரவம் அத்தனையும் தரார். அதே மாதிரி 3 கூடிய செவ்வாய் 5ஆம் வீட்டிலே இருந்து மாபெரும் செல்வ யோகங்களை, பயங்கரமான யோகங்களை எல்லாம் உங்களுக்கு தருகிறார். அதே மாதிரி உங்களுக்கு கேது பகவான் உங்களுக்கு ராசிக்கு 8ஆம் வீட்டில் இருக்கிறார். இது எல்லாமே ஒன்றாக சேர்ந்து கும்பராசிக்காரர்களுக்கு ஒரு டஃப்பான பீரியடை உருவாக்குகிறது. ராசியிலே ராகு வந்து விடுகிறார். ராசியிலே ராகு வந்தால் என்ன ஆகும்? புத்தி தடுமாறும், சிற்றின்பத்தை நோக்கி செல்லும். டெய்லி குடிக்கலாமா, சீட்டு ஆடலாமா, விளையாடலாமா, நமக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சு, குழந்தை இருக்குது, நமக்கு என்ன பிரச்சனை, நம்ம குடித்தா நம்மளை யார் கேள்வி கேட்க போகிறா, நம்ம வந்து சீட்டு விளையாண்டா யார் கேள்வி கேட்க போகிறா. உங்கள் பொறுப்புகளை மறந்து சிற்றின்பத்தின் பின்னாடி நீங்கள் செல்ல ஆரம்பிப்பீர்கள். உங்களால் சிற்றின்பம் இல்லாமல் இருக்க முடியாது. நீங்கள் எப்போ பார்த்தாலும் ஃபன் பண்ணுவீங்க, குடிப்பீங்க, ஜாலியாக இருப்பீங்க போன்ற எண்ணங்கள் மட்டும்தான் உங்களுக்கு உருவாகும். ஸோ அதனால் உங்களுக்கு ஆல்கஹால் மேலே, பெண்கள் மேலே, முக்கியமாக பெண்கள் மேலே போன்ற எண்ணங்கள் எல்லாம் உங்களுக்கு உருவாகும். பெண்கள் விஷயங்களில் உங்களுக்கு ஈடுபாடுகள் போன்றவை எல்லாம் ஏற்படும். ஸோ அப்போ ரொம்ப ஜாக்கிரதையாக மகர ராசிக்காரர்கள் என்ன செய்ய வேண்டும், கும்பராசிக்காரர்கள் என்ன செய்ய வேண்டும்? பெண்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபடவே கூடாது. ராகு உடம்புலேயே உட்காந்துருக்கிறதுனால குடி சம்மந்தப்பட்ட விஷயங்கள், ஈவினிங் பார்ட்டி இருக்குது மச்சான், வந்துடும் மச்சான், ஒன்றும் தேவையில்லை, பார்ட்டிலாம் நீங்கள் கொண்டாடுங்க, நான் அப்புறமா வந்து பார்க்குறேன். அல்லது நீங்கள் காரிலே உட்காந்து எல்லாரையும் பார்த்து ஹாய் சொல்லிட்டு கிளம்பிடணும். இறங்கி அந்த பார்ட்டியில் கலந்துக்கலாம் கூடாது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளோ விலகி இருக்கிறீர்களோ அவ்வளவுக்கு எவ்வளோ உங்களுக்கு நல்லது. உங்கள் மூளையில் முள்முளைக்காமல் பார்த்து கொள்ளுங்கள், உங்களை நீங்கள் கெடுக்காமல் பார்த்து கொள்ளுங்கள். அதுதான் ரொம்ப 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 முக்கியம். 2ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சுக்கிரனும் ராகுவுமாக சேர்ந்து
உங்களுக்கு என்ன மாதிரியான எண்ணங்களை தருவார் என்றால், மீடியா சம்பந்தப்பட்ட தொழில், விளம்பரம் சம்பந்தப்பட்ட தொழில்களை தருவார். விளம்பரத்தினால் கிடைக்கக்கூடிய பணம், அதே மாதிரி நீங்கள் ஷேர் மார்க்கெட்னால் கிடைக்கக்கூடிய பணம் போன்றவற்றெல்லாம் தருவார். ஷேர் மார்க்கெட் பண்ணுவீங்க, விளம்பரம் பண்ணுவீங்க, ஹாப்பியாக இருப்பீங்க, எல்லா விதமான விஷயங்களும் உங்களுக்கு தருவார். அதனால் கும்பராசிக்காரர்கள் மிகுந்த ஜாக்கிரதையுடன் இருக்க வேண்டும். உங்களுக்கு 5ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு மிக அளவுக்கு அதிகமான நற்பலன்களை தருவார். 5ஆம் இடம் என்பது யோகஸ்தானம். யோகஸ்தானத்திலே குரு பகவான் இருக்கும் பொழுது சகலவிதமான யோகங்களையும் தருகிறார். யோகங்கள்னால் சும்மா யோகம்லாம் கிடையாது, அவ்வளோ யோகங்களை தருவார். யோகம் உங்களுக்கு அப்படி கொட்டும், பணம் கொட்டும் அத்தனை விஷயங்களையும் உங்களுக்கு இந்த கும்பராசிக்காரர்களுக்கு நடக்கும். பணம் என்னென்னா விஷயம், தனப்பிராப்திம்பாங்க, தனப்பிராப்தி எல்லாத்தையும் தருவார். 6ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான், செவ்வாய் நீச்சமாகிவிட்டார். 6ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் உங்களுக்கு வியாதிகளை, சத்துருக்களை உண்டாக்குகிறார், எதிரிகளால் உண்டாகக்கூடிய பிரச்சனைகளை உண்டாக்குகிறார். இதெல்லாம் 6ஆம் வீட்டு செவ்வாய் செய்யும் வேலை. கும்பராசிக்காரர்கள் முருக வழிபாடை தொடர்ந்து செய்ய வேண்டும். அதேமாதிரி கும்பராசிக்காரர்கள் தொடர்ந்து 2 கூடிய சுக்கிரன் என்பதால் லக்ஷ்மி வழிபாட்டை தொடர்ந்து செய்ய வேண்டும். அப்போ தான் உங்களுக்கு பணப்பிராப்தி என்பது ஏற்படும். ஸோ கும்பராசிக்காரர்களுக்கு இருக்க பெரிய பிரச்சனையாக இருப்பது என்னவென்றால், 8ஆம் இடத்து கேது, 8இல் இருக்கக்கூடிய கேது ஆக்சிடென்டல் பீரியடை உருவாக்கும். வண்டி ஓட்டும் போது ரொம்ப ஜாக்கிரதையாக ஓட்டணும். 6ஆம் வீட்டில் வேற ஏற்கனவே செவ்வாய், அதனால் வண்டி ஓட்டும்போது வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா, சங்கடகர் சிறுத்தி விரதம் இருங்க. முருகப்பெருமானை கும்பிட 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 கும்பிட, முருகனை கூப்பிட்டு முறையிட்ட பேருக்கு முற்றிய வினை தீருமே. முருகனை கும்பிடுங்கள், முருகனை கூப்பிட கூப்பிட உங்களுக்கான நல்ல விஷயங்கள் என்பது தன்னால் நடக்கும். கும்பராசிக்காரர்கள் நீங்கள் எப்பொழுதும் குரு பகவானுடைய அருளை பெற வேண்டும். முருகப்பெருமானுடைய அருளை பெற்றால் உங்களுக்கு நல்லன என்பது தன்னால் நடக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் எல்லாம் ஏற்படும். அதே மாதிரி கும்பராசிக்காரர்கள் சனீஸ்வர பகவான் 2ஆம் வீட்டில் இருப்பதால், சனி கொடுத்தால் எவர் தடுப்பார், சனி உங்களுக்கு பணவரவை தரப்போகிறார். ஆகையால் சனீஸ்வர பகவானுடைய அருளுக்காக வேண்டி தினமும் நீங்கள் சனீஸ்வர பகவானை காண பிரீத்தியாக, சனீஸ்வர பகவானுடைய பிரீத்தியாக ஆஞ்சநேயருக்கும் ஐயப்பனுக்கும் நீங்கள் பிரீத்தி செய்ய வேண்டும். ஆஞ்சநேயரை கும்பிடணும், ஐயப்பனை கும்பிடணும் போன்ற விஷயங்கள் எல்லாம் நீங்கள் செய்ய வேண்டும். இவர்களெல்லாம் பண்ண உங்களுக்கு நல்ல நேரம் என்பது தன்னால் தேடி வரும். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.